கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் உங்களை கேட்க சொல்லி ஒரு ஆன்ட்டியோ, ஒரு அங்கிளோ, ஒரு பாஸ்டரோ, ஒரு பிரதரோ, ஒரு சிஸ்டரோ, ஃப்ரெண்டோ வந்து இந்த வீடியோ உனக்கு அனுப்பியிருப்பாங்க. இதை நீ கேட்டுட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மெசேஜ். டு ஐ நீட் எ மென்டர்? எனக்கு வந்து ஒரு மென்டர் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன்ஸ் மாதிரி நான் கொடுக்க போறேன். ஸோ நான் எனக்கு மென்டர்னா என்ன, மென்டர்னா எனக்கு தேவையா அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே மென்டர் தேவை. ஏன் அப்படின்னா ப்ராவ்ஸ் 27:17 நீதிமொழிகள் 27:17 வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அயன் ஷார்பன்ஸ் அயன் அண்ட் ஒன் மேன் ஷார்பன்ஸ் அனதர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து அவன் வந்து ஷார்பன் பண்ணுவானா. ஸோ நம்ம ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, அது வந்து ஒரு மோல்டபிள் நேச்சர். இப்போ நான் வந்து எனக்கு ஏன் மென்டர் தேவை அப்படின்னா, ஐ நீட் டு பி மோல்டட். நான் வந்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப யார் மூலமாக யார் நம்மளை உருவாக்குறார்? ஆண்டவர் தான் உருவாக்குறார். பட் காட் யூசஸ் பீப்புள் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இந்த லைஃப் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வாழ்க்கை. இதுல வந்து ஹாப்பனிங்ஸ் இருக்கட்டும். ஸோ நான் வந்து இந்த உலகத்துல நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் வந்து கத்துக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ரொம்ப டீப் அனாலிசிஸ், டீப் ஸ்டடி பண்ணா கூட ஒரு லைஃப் டைமே நம்மளுக்கு பத்தாது. நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு விண்டோ. நம்ம 100 வருஷம் வாழ்ந்தா கூட அது கொஞ்சம் காலம் தான். சின்ன விண்டோல தான் நம்ம வாழ போறோம். எட்டர்னிட்டி அப்படின்றப்ப ஒரு சின்ன விண்டோ தான் நம்ம வாழ போறது. அதுவுமே ஆக்டிவ் பீரியட் வந்து ஒரு 30 to 40 இயர்ஸ் தான் நம்ம இருக்கும். ஆக்டிவா பிசிக்கலா ஹெல்த்தியா இருக்கிறது வந்து ஒரு 30 to 50 இயர்ஸ் தான் நம்மளால இருக்க முடியும். அப்படின்றப்ப ஐ ஷுட் மேக்ஸிமைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். அப்போ காட் ஹாஸ் அ பிளான் ஃபார் மை லைஃப். நீ அதை பிலீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை பிலீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பிளான் வச்சிருக்காருன்ட்டு. அப்ப அந்த பிளான் படி நான் போகணும். ஐ ஷுட் நாட் மிஸ் இட். அப்ப அதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும். அதுதான் ஐ நீட் எ மென்டர் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. பைபிள்ல நீ பார்த்த அப்படின்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் எல்லாருக்குமே there was someone whom God used to guide and mold. சிலரை ஆண்டவர் எடுத்து இன்னொருத்தவங்களுக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனா இருக்கிற 1 Samuel 3:8 பாரு. சாமுவேல வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. பட் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு அவனுக்கு தெரியல. ஏலி கூப்பிடுறாருன்னு நினைக்கிறான். அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இல்ல. அவன் கேட்டு பழகல. So he need guidance. ஏலி தான் பெர்சீவ் பண்றான் பாருங்க. Then ஏலி perceived that the Lord was calling the boy. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலிக்கு வந்து அவனுக்கு அது தெரியுது. ஸோ அதனால we need someone matured, a bit more matured அப்படின்னு சொல்லலாம். மெச்சூர்ட் கம்பேனியன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர், சில நபர்கள் எனக்கு தேவை. குறிப்பாக இப்போதைக்கு ஒரு நபர், ஒரு மென்டர் அப்படின்னு சொல்றோம். அபிகாயில்னு ஒரு விமன். டேவிட் வந்து தப்பான ஒரு டெசிஷன் எடுக்க போகிறான். பழி வாங்க போகிறான். அவனுக்கு கோவம் வருது. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் கேட்டப்ப அவன் கொடுக்கல. நான் வந்து அவன் நல்லது பண்ணேன். பட் அவன் வந்து எனக்கு நல்லதுக்கு பதிலா அவன் வந்து நல்லது பண்ணல. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரைக் ஹிம். நான் வந்து அவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெஞ்சன்ஸா வர்றப்ப அபிகாயில் வந்து அதை ஸ்டாப் பண்றான். ஸோ தாவீது எப்படி ரிப்ளை பண்றான்? தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He sees the Lord's hand behind the person. ஆண்டவருடைய கரம் ஒரு நபர் நம்மகிட்ட வந்து சந்திக்க வர்றாங்க, கால் பண்றாங்க. இந்த ஆன்ட்டி உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க, இந்த அங்கிள் உங்களுக்கு இந்த வீடியோ நீ பார்த்து எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அப்படின்றத நீ புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய பிளான வச்சிருக்கிறார். சோ நீங்க எந்த ஏஜா இருக்கலாம். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் கூட நீ படிச்சுட்டு இருக்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கலாம். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க எல்லாம் வேலை பார்க்கலாம். வயசானவங்களா கூட இருக்கலாம். If you feel you need a mentor, எனக்கு பிரதர், எனக்கு இந்த ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா, நீ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீ வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகே,
ஸோ அதுக்காகத்தான் இந்த தரிசனம் யூனிக் மென்டர் ப்ரோக்ராம் அதுக்கு தான் இருக்குது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் அகைன் இன்னொரு இடத்துல அவன் தப்பு பண்றான். அவன் வந்து பாவம் பண்ண பிறகு அப்படியே பாவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்றான். ஆனா ஆண்டவர் வந்து நேத்தனை அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அனுப்புகிறார். காட் சென்ஸ் a man again. டேவிடும் காட்ஸ் மேன் தான். மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட். எனக்கு இருதயத்துக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான் என்று சொன்னா கூட அவனும் தவறும் பொழுது he need a human agent to correct. இப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம தப்பான டெசிஷன்ஸ் நிறைய எடுத்துடலாம், தப்பான வழியில போயிடலாம். இப்ப என்னைய கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஆட்கள் வேணும். I should be open to correction அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதே போல நாட் ஓன்லி தட், ஓப்பன் டு கரெக்ஷன் மாத்திரம் இல்ல, பால் நியூ டெஸ்ட்மென்ட்ல வந்து அப்போஸ்தலன் பால் வந்து ரட்சிக்கப்படுறான். அவன் ரட்சிக்கப்பட்ட ஆனா பீப்புள் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். he was a very aggressive personality. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள அவனால அகாமடேட் பண்ண முடியல. இப்ப சில பேர் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். லைக் வந்து என்னடா அப்படின்னு உன்னோட ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங், ஒருவேளை ஜென்ரலா சில சர்ச்சஸ்லயும் சரி ஃபெலோஷிப்லயும் சரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்ரப்டா உன்னை வந்து பிளேம் பண்ணி உன்னைய வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தப்பா ரைட்டான்னு நம்ம இப்ப டிபேட் பண்ண விரும்பல நான். ஆனா நம்ம வந்து ஆண்டுடைய திட்டத்துக்குள்ள நீ இருக்கணும் அப்படின்னா நீ இண்டிபெண்டா போயிடக்கூடாது. ஆனா என்னை யாருமே அக்செப்ட் பண்ணல என் ஃபெலோஷிப்ல, என்னை பிராண்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து மோசமானவன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாருமே யோசிக்க கூடாது. சோ பால் வந்து அப்படியே ஒதுக்கப்பட்ட அப்போஸ்தலர்ஸ் 12 அப்போஸ்தலர்ஸ் அவன் தப்பா எதுவும் இது பண்ணல. பட் he was a bit aggressive. ரொம்ப அக்ரெசிவா எவாஞ்சலிஸ்ட் பண்ணா. அதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துச்சு. சோ they went for a safe bite. அவங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைச்சாங்க. they want to play it safe. நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அதனால அவங்க தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் எனக்கு ஒரு மென்டர் வேணும். பர்னபாஸ் வந்து அங்க போய் தேடி வருகிறான். ஸோ இந்த மென்டர் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை தேடுறதுக்கான ஒரு நபர், ஆண்டவருடைய நபர். ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் மென்டர்ஷிப். எனக்குன்னு ஒருவேளை உங்க அம்மா அப்பா கூட உனக்கு மென்டரா இருக்கலாம், உங்க பாஸ்டர் அங்கிள் மென்டரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். பட் யாராச்சும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நீ மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த வீடியோ உனக்கு அனுப்பி அவங்க வந்து உன்கிட்ட கேட்பாங்க, ஷால் ஐ மென்டர் யூ அப்படின்னு கேட்பாங்க. நீ அதுக்கு வில்லிங்கா எஸ் சொன்ன. ஏன் அப்படின்னா நீங்க வில்லிங்கா எஸ் சொல்லணும். இல்ல அவங்களே கேட்கலாம், இல்லைன்னா உன்னை இன்னொருத்தவங்கிட்ட நடத்தலாம். நீ உனக்கு வந்து நாங்க ஒரு மென்டரை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் இந்த ஸ்டேஜ்ல நீ வந்து நீ வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறப்ப நீ வந்து சூஸ் பண்ண வேண்டாம். இவங்க எனக்கு மென்டரா இருந்தா நல்லா இருக்கும், அவங்க எனக்கு மென்டரா இருந்தா நல்லா இருக்கும். இப்போதைக்கு அப்படி வேண்டாம். ஓகே, இனிஷியல் டேஸ்ல யாராச்சும் உன்னை இந்த வீடியோ அனுப்பி நீ வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அதை நீங்க கொஞ்சம் அதை கேட்டு ஒரு 1 year you go in this route. ஓகே, பால் வந்து அதன் மூலமா அவன் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மென்டர்ஷிப் மாடல்ஸ் நிறைய இருக்கு. இப்ப உனக்கு வந்து டாப் டவுன் மென்டர்ஷிப் மாடல், அதாவது உங்களோட வயசு வந்து ஒரு 20 வயசு இருக்கும் அப்படின்னா 60 வயசு பர்சன் அலாட் பண்றது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டர்ஷிப். அதுதான் பாலும் தீமோத்தே வந்து அப்படிதான். ரொம்ப சின்ன வயசுக்காக பால் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் முதிர்ந்தவர். ஸோ டாப் டவுன் மென்டர்ஷிப் மாடல் இருக்கு. இல்லைன்னா பியர் மென்டர்ஷிப், உன்னோட ஏஜ் நீ வந்து ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், தேர்ட் இயர்ல உள்ள ஒரு அண்ணனோ அக்காவோ இருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏஜ்ல கூட உள்ளவங்களா இருப்பாங்க. அதுவும் ஒரு மென்டர்ஷிப் தான். இன்னொன்னு வந்து ரிவர்ஸ் மென்டர்ஷிப் இருக்குது. அது வந்து நீ ஃபியூச்சர்ல நீங்களா அதை முடிவு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எனக்கு வந்து மென்டர் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம ஹை ரெலவெண்டா இருப்போம். ஸோ ரிவர்ஸ் மென்டரிங் அதுவும் நம்ம யாருமே நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு லெவல்ல வந்து எனக்கு மென்டரே தேவையில்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது அப்படின்ற பாயிண்ட் நம்ம நீங்க புரிந்துக்கணும். ஸோ இப்ப நீங்க வந்து நல்ல ஒரு மென்டியா இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு மென்டியா நீ வந்து ஆண்டர் பிளான்ல வந்து உருவாகணும் அப்படின்னா ஒரு 3 ஆட்டிடியூட் தேவை. என்ன ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா ஐ நீட் டு க்ரோ, I need to know, I need to be accountable. நான் தெரிய விரும்புகிறேன், எனக்கு நிறைய தெரியாது இந்த உலகத்தை பத்தி இல்லையா.
இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் கத்துக்கிறேன் பிரதர், நானே வாழ்ந்து கத்துறேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில ஃபெயில் ஆகி கத்துக்கிறதுக்குள்ள ஒரு லைஃப் டைமே முடிஞ்சிடும். அப்படி கிடையாது. We should learn from others. We should learn from Bible. We should learn from experience. God of man. தேவனுடைய ஜனங்கள்ட்ட இருந்து நம்ம பழகணும். புக்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய தாசர்கள் சொல்லுகிற அனுபவங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். I need to know. I need to grow. நான் வளரணும். I need to be accountable. ஸோ நான் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட் லைஃபா இருக்கக்கூடாது பாருங்க. என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா, ஐ நீட் டு நோ மை ஸ்ட்ரென்த். எனக்கு நிறைய டைம்ஸ்ல உங்களோட அந்த பியூட்டிஃபுல் திங்ஸ் அப்படியே சப்மர்ஜ் ஆயிரும். ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸா இருக்கலாம், மியூசிக்கல் மைண்டா இருக்கலாம், இல்ல கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன் மைண்டா இருக்கலாம், இல்லாட்டா டிசிப்ளின்டு மைண்டா இருக்கலாம், இல்ல கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்டா இருக்கலாம். நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றேன், பட் இதெல்லாம் நீ புரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் எந்த குரூப்ல, நான் எல்லா குரூப்புக்கும் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, 6 ஸ்டாண்டர்ட் டு ஏஜ் எவ்வளோ பெரிய பெரிய மூத்தவங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் வேணும் எல்லாம் என்ன அறிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வளரவே முடியாது. ஸ்ட்ரென்த், என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்ப என்னோட ஸ்ட்ரென்த்தே தெரியாம போயிடலாம், என்னோட கிஃப்ட்ஸே தெரியாம போயிடலாம் இல்லையா? என்னுடைய அழைப்பு தெரியணும், மை காலிங். அதே நேரத்தில் என்னோட வீக் ஜோன்ஸ் எப்படி நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வீக்னஸ் வந்து எனக்கு வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்றது ஒரு வீக்னஸ். அது மாதிரி ரேண்டமா திங்க் பண்றது இன்னொரு வீக்னஸ். ஸோ இதை வந்து நீ ஓப்பன் அப்பா ஷேர் பண்றப்ப உன்னோட மென்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வீக்னஸ் எப்படி நீ ஓவர் கம் பண்ணணும், எப்படி நீ ஸ்டெபிளைஸ் பண்ணணும் உன் லைஃபை. டிசிப்ளின் இல்லை, செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, இதெல்லாம் வந்து உன் வாழ்க்கையில நீ கேரக்டர்ஸ் பில்ட் பண்ண யூ வில் பி a value asset. இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய சிகரமாக, ஒரு டேனியலாக, ஒரு ஜெரேமியாவாக, ஒரு நெகேமியாவாக, ஒரு எஸ்தராக, ஒரு அப்போஸ்தலன் பாலாக, ஒரு பீட்டராக ஆண்டவர் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறார், உருவாக்கணும்னு நினைக்கிறார். ஒன்றேல இது நடக்காது. இட்ஸ் a long process. ஓகே, கிஃப்ட்ஸ், நேச்சுரல் கிஃப்ட்ஸ் இருக்குது இல்லையா? நேச்சுரல் கிஃப்ட்ஸ் இருக்குது, அக்வயர்ட் கிஃப்ட்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ் இருக்குது. so many gifts are there. அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு, you should live to your best in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ சிறந்த ஒரு வாழ்க்கை வாழணும். இதுக்குதான் இந்த மென்டர்ஷிப், இதுக்கு அந்த யூனிக் மென்டர். I need to grow. சொன்னியா, நான் வளரணும். ஆண்டவரை போல ஆகுறதுல நான் வளரணும். ஆண்டவர்கிட்ட எப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கறது, ஆண்டவர்கிட்ட எப்படி நான் நடந்து கொள்றது, எப்படி நான் பைபிள் மெடிடேட் பண்றது, எப்படி நான் நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி என் மெமரி பவரை, வசனத்தை மனப்பாடம் செய்வது, எப்படி மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது, இதெல்லாம் நீ வந்து வளரணும். காலிங்ல க்ரோயிங் இன் ஒரு காலிங், நம்ம அழைப்புல வளரணும். நிறைய 3 டைப்ஸ் ஆஃப் காலிங் நம்ம யூனிக் மென்டர்ல வந்து சொல்லுவோம். ஜெனரல் காலிங், சாதாரண நம்ம லோக்கல் மினிஸ்ட்ரி, இருக்கிற இடத்துல யூ ஹேவ் டு பி ஆக்டிவ். இருக்கிற சர்ச்ல யூ ஹேவ் டு டூ சம்திங். நீ இருக்கிற ஸ்கூல்ல, இருக்கிற வீட்ல யூ ஹேவ் டு டூ சம் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் ஜெனரல் காலிங். ஸ்பெசிபிக் காலிங், ஷேப் அனாலிசிஸ் சொல்லி நாங்க ஒரு டூல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமாக உன்னுடைய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை ஆண்டவர் கண்டுபிடிக்க உதவி செய்வார். அந்த மென்டர் மூலமாக உன்னை நடத்துவார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் காலிங் வந்து யுவர் யூனிக் பர்பஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஆண்டவர் உன்னை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? யுவர் ஸ்பெஷலி டிசைன். என்னையா என் வாழ்க்கை, வாட் இஸ் மை லைஃப் அப்படின்னு ஏதோ சும்மா ஏதோ சம்பாதிச்சுட்டு போற அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெஷல் காலிங் ஆண்டவர் வைத்து, இந்த ஸ்பெஷல் காலிங்க்கு நேராக ஆண்டவர் உன்னை நடத்துறதுக்கு தான் இந்த மென்டர்ஷிப். ஓகே, you need to be accountable. சேம் டைம் ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்றப்ப சில சமயம் என் இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், சீக்ரெட் சின்ஸ் நான் டெவலப் பண்ணிடலாம். நான் அப்படியே சீக்ரெட்டாவே வண்டி ஓட்டக்கூடாது. ஐ நீட் டு ஓப்பன் அப். இப்போ மென்டர்கிட்ட ஓப்பன் அப் பண்றப்ப இந்த மாதிரி எனக்கு ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஐ நீட் டு கம் அவுட். பேட் ஹேபிட் இருக்குது, ஐ நீட் டு கம் அவுட். அதெல்லாம் நீ அப்படியே கான்ஃபிடென்ஷியல் ப்ரேயர் பண்ணிட்டு எங்கேயும் சொல்லிட மாட்டாங்க. அப்படியே கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க உங்க மென்டர். அப்போ ஸோ நீ அதில் ஓப்பன் அப் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும். நாங்கள் 21 days ஃப்ரீடம் சேலஞ்சுன்னு ஒரு டூல் டிசைன் பண்ணியிருக்கோம். அதை உங்கள் மென்டர் உன்னை வழி நடத்துவாங்க. ஓகே, ஸோ ஐ நீட் டு அக்செப்ட் கரெக்ட். நான் உனக்கு கரெக்ட் பண்ணுறப்ப நீ அதை அக்செப்ட் பண்ணணும். நான் ரொம்ப மோசமாக பண்ண அவங்க திட்டுறப்ப நான் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஐ நீட் டு சேஞ்ச். ஏன்னா நான் பிறந்தப்பவே நாட் தட் ஐ பேட், பாவத்து நான் பிறவியிலிருந்தே ஐ ஹாவ்
லாட் ஆஃப் இமேஜ் ப்ராப்ளம்ஸ் மறந்து போகக்கூடாது. என்னுடைய பிறவியிலிருந்தே வந்து என்னுடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆச்சு. ஆண்டவர் என்னை படைத்தது அவரை போல படைச்சாரு. அவர்கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ற மாதிரி. பட் நான் இந்த டேமேஜ் வந்து நிறைய ஆயிடுச்சு. என்னோட பர்த்ல நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஹெரிடிட்டரியா நிறைய ஆடம்ல இருந்து நான் வர்ற நிறைய ஜெனடிக் டேமேஜஸ் இருக்குது. நிறைய ராங் கேரக்டர் ட்ரைட்ஸ் எனக்குள்ள இருக்குது. cured character traits. அது எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இட் will trace every generation. ஜீன் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல வந்து நிறைய ஜெனரேஷன்ஸ் உள்ள டேமேஜ் ஜீன்ஸ் எல்லாம் நான் கேரி பண்ணிட்டு இருப்பேன். அது போக நானும் I also started to lot of things and hear lot of things and experience lot of bad things in my life after I born. நான் பிறந்த பிறகு நிறைய தப்பான காரியங்களை கேட்கிறதோ, நிறைய தவறான காரியங்களை அனுபவிக்கிறதோ, என்னை 4 பேர் திட்டுறதோ, இதெல்லாம் டேமேஜ் ஆகி ஆண்டவர் வைத்திருந்த அந்த சூப்பர்ப் கிரியேஷன் அப்படியே நான் இழந்து போயிருப்பேன். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கான். சாயலை வந்து ஆண்டவர் உனக்கு தரிக்கணும்னு நினைப்பார். அதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த மென்டர்ஷிப். டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட். அவன் ஏதோ ஒரு இதுக்குள்ள லூர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் a beautiful concept God has given. சிலருக்கு மட்டும்தான் இதை ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். and you are also one among them அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. Proverbs 10:17 பாருங்களேன். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அதாவது கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். whoever heeds discipline, I should learn to love discipline. என்னை கரெக்ட் பண்றதுக்கு 4 பேர் வேணும், என்னை திட்டுறதுக்கு 2 பேர் வேணும். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் வந்து என்னை கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து குறியா இருக்கணும்ன்றத மறந்து போக வேண்டாம். ராங் ஆட்டிடியூட். இப்போ வந்து ராங் ஆட்டிடியூட்ஸ் என்னென்னலாம் வந்துருவோம் அப்படின்னா, சில சமயங்களா எனக்கு மென்டரே தேவையில்லை அப்படின்னா, நானே பார்த்து நானும் ஆண்டவரும் போதும், எனக்கு தேவையில்லை. that looks spiritual but it's not biblical. God always used human instruments. இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா தெரியலாம், எனக்கு யாருமே வேண்டாம், ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்றது ஸ்பிரிச்சுவலா தெரியலாம். ஆனா வேதத்தை சார்ந்தது கிடையாது. வேதத்தை சார்ந்தது கிடையாது. ஸோ ஐ நீட் டு அது மாதிரி இன்னொரு பேட் ஆட்டிடியூட்னா, எனக்கு நிறைய தெரியும், மென்டரோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. உன்னையோட அனுபவம் குறைந்த மென்டர் கூட ஆண்டவர் அவங்களை வைத்து உன்னைய ஆலோசனை கொடுப்பாருன்றதை மறந்து போகக்கூடாது. ஐ எம் ஆல்வேஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நான் சொன்னேன் God alone himself I need no human அப்படின்னு நான் சொல்ல முடியாது. மனுஷங்களே வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு பிரதர், நான் ஊழியத்துல இருக்கிறேன் பிரதர், இதெல்லாம் இருக்கிறேன் பிரதர், அதனால எனக்கு யாரும் தேவையில்லை. அது இன்னும் பயங்கரமான டேஞ்சரஸ் டிசப்ஷன். ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி பிரதர் நான் மென்டர்ன்றீங்க, என்ன மென்டர் என்ன பெர்ஃபெக்டா, அவங்க ஃபேமிலியில எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எல்லாம் இருக்குது, அவங்க என்னை மென்டரா பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. No one is perfect, but at the same time God uses human instruments to perfect usன்றதை நீங்க நம்ம மறந்து போகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ராங் ஆட்டிடியூட்ஸ்லாம் உங்க லைஃப்ல இருந்து நீங்க எடுத்துடணும். ஸோ யூனிக் மென்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நாங்கள் வந்து மென்டர்ஷிப்பை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களதான் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்க இந்த ஆன்டி அங்கிள் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இதை நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதுல இருந்து என்ன உனக்கு அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சத்தத்தை எப்படி நான் கேட்டு பழகணும், எப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், எப்படி ஊழியத்துல நான் வந்து இன்வால்வ் பண்ண முடியும், எப்படி என் அழைப்பை நான் புரிந்து கொள்ள முடியும், எப்படி என்னுடைய கிருபைகளை நான் அறிந்து கொள்ள முடியும், இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல உனக்கு கிடைக்க போகிற பரிசுகள். ஓகே, இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து உன்னை இந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்றவங்க வந்து உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆன்லைன் ஸ்மால் குரூப்ஸ்ல உன்னை சேர்ப்பாங்க, இல்லைன்னா பிசிக்கல் குரூப்பா கூட இருக்கலாம் சேர்ப்பாங்க. ஸோ 1-to-1 ரிலேஷன்ஷிப் உனக்கு மென்டர்ல இருக்கிறோம். ஷேப் அனாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி 21 days ஃப்ரீடம் சேலஞ்சுன்னு ஒரு டூல். ஒரு 21 நாள் எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, இல்லைன்னா நான் ஒரு குட் ஹேபிட்டை நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுல வந்து நான் ஆண்டவரை போல நான் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லுவாங்க. லோக்கல் மினிஸ்ட்ரி உன்னை இன்வால்வ் பண்ணுவாங்க. நீ சர்ச்சை இருந்தனா சர்ச்ல உன்னை இன்வால்வ் பண்ணுவாங்க. ஆண்டுக்கு ஆசீர்வாதமா இருப்ப மிஷன் ட்ரிப் உன்னை கூட்டிட்டு போவாங்க. ஸோ இவ்வளோ காரியங்கள் உனக்காக காத்திருக்குது. ஸோ ஆண்டவர் நிச்சயமாக உன்னை வந்து ஆசீர்வதிப்பார். ஸோ நாங்கள் இந்த ஆன்லைன் கிளஸ்டர் குரூப்னு சொல்றோம் இல்லையா, ஸ்மால் குரூப்ஸ். ஸோ இதுல வந்து உன்னை வந்து ஒரு பார்ட்டாவும் அவங்க சேர்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய அந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ நிறைய ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி நாங்கள் ஒரு கொஸ்டினரி மாதிரி இப்படி போட்டுருவோம். ஓகே, இந்த கொஸ்டினரி மாதிரி இருக்கும். அவங்க மென்டர் உன்னை கைட் பண்ணுவாங்க இதுலலாம். இதுல வந்து இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 3-4 பேர் தான் நீங்க இருப்பீங்க. இந்த 3-4 பேர்ல வந்து நீங்க வந்து இந்த டாபிக்ஸ்ல வந்து மெடிடேட் பண்ணுவீங்க வீக்லி. ஓகே, ஸோ இதுதான் நீ கமிட் பண்ண வேண்டியது. என்ன அப்படின்னா நீ வந்து இந்த மென்டர்ஷிப்ல யூனிக் மென்டர்ல வந்து உன்னை ஒரு மென்டர் அலாட் பண்ணானா அவங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு கால் பண்ணுவாங்க. நீ இந்த காலை நீங்க எடுக்கணும். நீங்க ஒருத்தர் நீங்க இது பண்ணிக்கிடணும், பேசணும். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வந்து அவங்க வந்து இந்த வீக்லி நீ வந்து இந்த ஸ்மால் குரூப்ல வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ட்லி 40 மினிட்ஸ் டு 1 ஹவர் தான். அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. 40 இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து நீ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ இது நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு டைட்டில். அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மட்டும் இருக்குது. காட் வில்லிங் வந்து அடுத்த லாங்குவேஜஸ்ல நெக்ஸ்ட் இயர் நாங்க பண்ண போறோம். ஸோ இந்த இதை வந்து நீ டிஸ்கஸ் பண்ணி அந்த வாரத்துக்கான மனப்பாடம் சொன்னீங்க இல்லையா, நம்ம இன்ஜினியரிங் மனப்பாடம் பண்றோம். ஆம், நிறைய ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்றோம். பட் வசனத்தை மனப்பாடம் பண்ணோம் இல்லையா? எனக்கு பிரதர் என்ன சண்டே கிளாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்மால் குரூப்ஸ்ல வந்து ஒரு 1 இயர் இப்போ நீ ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணணும். 1 இயர் ரெகுலரா ஒரு 40 லெசன்ஸ் நீ கமிட் பண்ணணும். ஸோ இவ்வளவு தூரம் நீ கமிட் பண்ண அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ நான் இந்த இந்த வீடியோ அனுப்பின அன்களோ, ஆன்டியோ, அண்ணனோ, தங்கச்சியோ, சின்னவங்க கூட இருக்கலாம். அப்படின்னா எனக்கும் இந்த மென்டர்ஷிப்ல வந்து நீங்க யாரையாச்சும் அலர்ட் பண்ண முடியுமா, இல்லை நீங்களே இருக்க முடியுமா, நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணி டிசைட் பண்ணி இந்த மென்டர்ஷிப்ல வாங்க. காட் வில் பிளஸ் யூ. ஒரு சின்ன கமிட்மெண்ட் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய பிள்ளை இது வரைக்கும் அந்த மென்டர்ஷிப்போட வேல்யூ குறித்து கேட்டது நீ அறிந்திருக்கிறீர். ஒருவேளை இப்படி சித்தமானால் நீர் பேசுவீராக. ஒருவேளை இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இணைந்து உடைய சாயல்ல உருவாக, உடைய அழைப்புக்கு நேராக செல்ல வல்லமையான ஆவியானவர் பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டுமாய் கூட சொல்லி ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. பிள்ளை ரத்த கோட்டில மறைத்துக் கொள்ள வாழ்க்கையில் இருக்கிற சித்தங்கள், தீர்மானங்கள், திட்டங்கள், விசேஷ அழைப்புக்கு நேராக பிள்ளை நீர் நடத்துவீராக. ஆசீர்வதித்து வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. May God bless you. Thank you.